வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: சுயசார்பு இந்தியாவை உருவாக்க தொழில் மற்றும் வர்த்தகத் துறையினர் முழு திறன்களையும் பயன்படுத்தி உறுதியுடன் செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மத்திய அரசு சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு முயற்சி மேற்கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். குறைந்தபட்ச ஆதரவு விலை நடைமுறை தொடரும் என்றும், வேளாண் விளைபொருள் விற்பனை குழு மண்டிகளும் தொடர்ந்து செயல்படும் என்றும் வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் கூறியுள்ளார். கோவிட்-19 பாதிப்பை தடுக்க உள்நாட்டிலேயே தடுப்பூசி உருவாக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், அடுத்த 6 மாதத்தில் 30 கோடி பேருக்கு தடுப்பூசி போடும் திறன் அரசுக்கு உள்ளது என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியாவை கட்டமைக்க தொழில் மற்றும் வர்த்தகத் துறையினர் முழு திறன்களையும் பயன்படுத்தி உறுதியுடன் செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வர்த்தக சங்கங்களின் கூட்டமைப்பான அசோசெமின் வார விழாவில் இன்று காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார். உற்பத்தித் துறையின் வளர்ச்சிக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் பிரதமர் கூறினார். இதனை கருத்தில் கொண்டே சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு உத்வேகம் அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் தொழில்துறையினர் முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்கான முதலீடுகள் ஆதரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். உள்கட்டமைப்பு வசதிகள் மட்டுமின்றி டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் தற்போது முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் கூறினார். கோவிட்-19 காலத்திலும் கூட வெளிநாட்டு முதலீடுகள் நம் நாட்டில் வெகுவாக ஈர்க்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சர்வதேச சமுதாயம் இந்தியாவின் மீது வைத்துள்ள நம்பிக்கையையே இது உணர்த்துகிறது என்றும் அவர் கூறினார். உலகம் மீண்டும் ஒரு தொழில் புரட்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக கூறிய பிரதமர், இதனை கருத்தில் கொண்டு நமது செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் வர்த்தக சங்கங்களின் கூட்டமைப்பின் விருதினை டாடா நிறுவனத்தின் தலைவர் திரு ரத்தன் டாடாவுக்கு திரு நரேந்திரமோடி வழங்கினார். புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பான தவறான தகவல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் விளக்கம் ஒன்றை தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் இன்று வெளியிட்டுள்ளார். குறைந்தபட்ச ஆதரவு விலை நடைமுறை தொடரும் என்றும், வேளாண் விளைபொருள் விற்பனை குழு மண்டிகள் தொடர்ந்து செயல்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். விவசாயிகளின் நிலத்திற்கு அச்சுறுத்தல் இல்லை என்றும், பயிருக்கு மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தத்தால் எந்த சூழ்நிலையிலும் நிலம் பாதுகாப்பாகவே இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வேளாண் சட்டங்கள் தொடர்பாக 10 ஆண்டுகளுக்கு மேல் விவாதிக்கப்பட்டு வந்துள்ளது என்றும், அதன் பிறகே இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திரசிங் தோமர் விளக்கமளித்துள்ளார். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மத்திய அரசு இயல்பான பேச்சுவார்த்தைக்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார். மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் விவசாயிகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தமது உணர்வுகளை வெளிப்படுத்தியுள்ளார் என்றும், உழவர் பெருமக்கள் அதை படிக்க வேண்டும் என தாம் கேட்டுக்கொள்வதாகவும் அந்த செய்தியில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தகவலை வேளாண் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பகிர வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட்-19 பாதிப்பை தடுக்க உள்நாட்டிலேயே தடுப்பூசி உருவாக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்றும், அடுத்த 6 மாதத்தில் 30 கோடி பேருக்கு தடுப்பூசி போடும் திறன் அரசுக்கு உள்ளது என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட மத்திய அமைச்சர்கள் குழு கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக இன்று அவர் உரையாற்றினார். கோவிட்-19 தடுப்புப் பணிகளை கடந்த 11 மாதங்களுக்கு மேலாக மத்திய அரசு சிறப்பாக மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தொலைநோக்கு அடிப்படையில் மேற்கொண்ட நடவடிக்கைகளே இந்த நோய் தொற்று பரவல் கட்டுக்குள் இருப்பதற்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். கோவிட்-19 தடுப்பு மருந்திற்கான பணிகளை பிரதமர் நேரடியாக ஆய்வு செய்ததையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கடந்த ஜனவரி மாதம் முதல் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மாநில அரசுகளுடன் இணைந்து விரிவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த நாடுகளை விட நம் நாட்டில் இந்த நோய் தொற்று தடுப்புப் பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட மருத்துவ கட்டமைப்பு வசதிகளையும் அமைச்சர் எடுத்துரைத்தார். 51வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்படும் இந்திய திரைப்படங்களின் பட்டியலை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் வெளியிட்டுள்ளார். இதில் அசுரன், தேன் ஆகிய 2 தமிழ் திரைப்படங்கள் உட்பட 23 இந்திய மொழிகளின் திரைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன.
இந்த திரைப்பட விழா ஜனவரி 16ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை கோவாவில் நடைபெறவுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19க்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். அத்துமீறலில் ஈடுபடுவோருக்கு தகுந்த பதிலடி கொடுக்கும் திறன் இந்தியாவுக்கு உள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள விமானப்படை பயிற்சி மையத்தில் ஒருங்கிணைந்த படைகளுக்கான பயிற்சி நிறைவு விழாவில் இன்று கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். போரில் 4 முறை தோல்வியடைந்த போதிலும் பாகிஸ்தான் எல்லைப்பகுதியில் அத்துமீறலை தொடர்வதாக அவர் குற்றம் சாட்டினார். தீவிரவாத செயல்களை ஊக்குவிப்பதன் மூலம் இந்தியாவுக்கு எதிரான மறைமுக போரில் பாகிஸ்தான் ஈடுபடுவதாகவும் அவர் கூறினார். இந்தியா அமைதியை விரும்பும் நாடு என்றும், ஆனால் பிற நாடுகள் இடையூறுகளை ஏற்படுத்தினால் அவை முறியடிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். விமானப்படையின் சிறப்பான செயல்பாடுகள் குறித்து திரு ராஜ்நாத் சிங் விரிவாக எடுத்துரைத்தார். மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டங்களின் பலன்கள் மேற்குவங்க மாநில மக்களுக்கு சென்றடையாமல் மாநில அரசு தடுப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா குற்றம் சாட்டியுள்ளார். அந்த மாநிலத்தின் மித்னாபூரில் இன்று மாலை பிஜேபி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஆயுஷ்மான் பாரத், பிரதமரின் விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டம் போன்றவை மேற்குவங்க மாநிலத்தில் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்றார். திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் மற்றும் முறைகேடுகள் அதிகம் நடைபெறுவதாகவும் திரு அமித் ஷா குற்றம் சாட்டினார். அக்கட்சியின் செயல்பாடுகளை ஏற்க முடியாத பல முன்னணி தலைவர்கள் தொடர்ந்து பிஜேபியில் இணைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தின் போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 6 பேர் உட்பட 10 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பிஜேபியில் இணைந்தனர். முன்னதாக கொல்கத்தாவில் சுவாமி விவேகானந்தர் வாழ்ந்த பூர்வீக இடத்திற்கு சென்று அங்கு அவரது திருவுருவப் படத்திற்கு திரு அமித் ஷா மரியாதை செலுத்தினார். காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி அக்கட்சியின் மூத்த தலைவர்களுடன் இன்று புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டார். திரு குலாம் நபி ஆசாத், திரு ஆனந்த் சர்மா, திரு சிதம்பரம், திருமதி அம்பிகா சோனி மற்றும் பலர் இந்த ஆலோசனையில் பங்கேற்றனர். கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கர்நாடக மாநிலத்தில் 8 நெடுஞ்சாலை திட்டங்களை மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். புதிதாக அமைக்கப்படவுள்ள 25 நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். 1197 கிலோமீட்டர் தொலைவிற்கு 10,904 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. முன்னதாக உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் கைவினைக் கலைஞர்கள் உற்பத்தி செய்த பொருட்கள் கண்காட்சியை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், நாட்டின் ஒட்டுமொத்த மேம்பாட்டிற்கு பொருளாதார வளர்ச்சி அவசியமாகிறது என்று கூறினார். சிறிய கைவினைக் கலைஞர்கள் தங்கள் இல்லங்களிலேயே உற்பத்தி செய்யும் பொருட்களை காட்சிப்படுத்துவதற்கும் விற்பனை செய்வதற்கும் இந்த கண்காட்சி உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். வனவிலங்குகள் ரயில்களில் அடிபட்டு உயிரிழப்பதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்கள் அவசியம் என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார். பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா தொலைத்தொடர்பு திறன் மேம்பாட்டு விருது வழங்கும் நிகழ்ச்சி புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், கேரளாவில் மீனவர்கள் பயன்பெறும் வகையில் சி மொபைல் என்ற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாகவும் இதை தமிழகம், கர்நாடகம், ஒடிசா போன்ற மற்ற மாநிலங்களும் பயன்படுத்தலாம் என்றும் ஆலோசனை தெரிவித்தார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கோவாவில் நடைபெற்று வரும் ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியாவை உருவாக்க தொழில் மற்றும் வர்த்தகத் துறையினர் முழு திறன்களையும் பயன்படுத்தி உறுதியுடன் செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மத்திய அரசு சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு முயற்சி மேற்கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குறைந்தபட்ச ஆதரவு விலை நடைமுறை தொடரும் என்றும் வேளாண் விளைபொருள் விற்பனை குழு வண்டிகளும் தொடர்ந்து செயல்படும் என்றும் வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார். கோவிட்-19 பாதிப்பை தடுக்க உள்நாட்டிலேயே தடுப்பூசி உருவாக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அடுத்த 6 மாதத்தில் 30 கோடி பேருக்கு தடுப்பூசி போடும் திறன் அரசுக்கு உள்ளது என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR_News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.